எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம காஸ்கோவில் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வாங்கலான்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்கை என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கணும், எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக்கலி ஃப்ரெஷ்லி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான் 100% பியூர் ஸ்நாக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் எல்லா நாளும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாது, எல்லா நாளும் ஃப்ரூட் செய்யவும் கொடுக்க முடியாது இல்லையா. பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கும்போது அதில் கெமிக்கல்ஸ் இல்லாமல், டைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக வாங்கணும் தானே. அதுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்குக்கும் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். 10-15 பேர் தெரியாத இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடாது, கலர் டைஸ் இருக்கக்கூடாது, அதிகமாக சுகர் இருக்கக்கூடாது, அதிக நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடாது. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கம்மியாக நம்மளுக்கு தெரிஞ்ச பேரில் இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ இருக்கக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்நாக்ஸை தான் பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள், கப் கேக்ஸ் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு கப் கேக்குக்கு எதுக்குங்க 40 இன்க்ரீடியன்ட்ஸ்? பேர் தெரியாத கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் நான் வாங்க மாட்டேன், நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வாங்காதீங்க. அப்புறம் சிப்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இருக்கவே முடியாது. சிப்ஸ் செக்ஷனில் பாருங்கள், இப்போது இந்த சிப்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸில் வெஜிடபிள் ஆயில் இருக்குது, கார்ன் சாலிட்ஸ் இருக்குது, கலர் டைஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் டைஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இது நம்மளுக்கு வேண்டாம். அப்போ சிப்ஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ, அவகேடோ ஆயில், சீ சால்ட். இது கெட்டில் குக்டு சிப்ஸ், ஃப்ரை பண்ணது கிடையாது. ஸோ இதை நம்ம வாங்கிக்கலாம். இது ஆர்கானிக் ஆப்பிள் சிப்ஸ், இது ஃப்ரை பண்ணது கிடையாது, இதுவும் பேக்டு சிப்ஸ். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தா ஆர்கானிக் ஆப்பிள்ஸ், ஆர்கானிக் சின்னமன், பட்டை, 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதுவும் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த கிராக்கர்ஸ் பாருங்கள், வெஜிடபிள் ஆயில், கெனோலா ஆயில், என்சைம்ஸ், கலர் அப்படின்னு சாப்பிடக்கூடாது எல்லாமே இருக்குது. ஸோ இது நமக்கு வேணாம். எனக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் வாங்கினா கிட்ஸும் சாப்பிடுவாங்களேன்னு டார்க் சாக்லேட் தவிர வேறு எதுவும் இப்போ வாங்குறது இல்லை. ஒரு விதத்தில் நல்லது தானே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்னு. பட் எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டைன்னு ஏதாவது ஒன்று ஆட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த டார்க் சாக்லேட்டில் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஆர்கானிக் கோகனட், ஆர்கானிக் கெசாவா சிரப்னால் மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிறது. டார்க் சாக்லேட், கேன் சுகர், இதுலேயும் கேன் சுகர் ஆட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. பட் ஸ்டில் மித்த சாக்லேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதை நாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், தீபாவளி வரனால விலைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. கலர் கலராக அழகாக இருக்குல்ல, ஃபெஸ்டிவ் வைபாக இருக்குது. ஹாலோவின்க்கும் நிறைய டாய்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக பீட்சா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை என் கிட்ஸ் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சரி, ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டுக்கு வருவோம். எங்கள் குட்டி பண்ண ரகலையில் பாதிக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்னும் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன், என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்மாஷ் ஸ்நாக்ஸில் டேட்ஸ், கேஷ்யூஸ், ஓட்ஸ், ப்ளூபெர்ரி ஜூஸ் கான்சென்ட்ரேட், டேட்ஸ் பவுடர், சியா சீட்ஸ், சீ சால்ட், வெனிலா பவுடர், ஃப்ரூட் பெக்டின் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். அடுத்தது சியாட்டே சிப்ஸ். இதில் கசாவா ஃப்ளோர், மரவள்ளி கிழங்கு மாவு, அவகேடோ ஆயில், கோகனட் ஃப்ளோர், சியா சீட்ஸ். இந்த சிப்ஸும் நல்லாயிருக்கும். இதுவும் ஃப்ரை பண்ணது கிடையாது, பேக்டு சிப்ஸ். அடுத்தது பேர் ஃப்ரூட் ரோல்ஸ். இதில் பாருங்கள், ஆப்பிள், பேர், ஸ்ட்ராபெரிஸ், பிளாக் கேரட். இதில் நேச்சுரல் சுகர் தான், ஆடட் சுகர் எதுவும் கிடையாது. 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதில். ஒன்று ஆப்பிள் பேர் ஸ்ட்ராபெரி, இன்னொன்று ஆப்பிள் பேர் ராஸ்பெரி. அடுத்தது ஆர்கானிக் ஃப்ரூட் ஜெர்க்கி. இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்களேன், ஆர்கானிக் பைனாப்பிள், ஆர்கானிக் மேங்கோ, இதோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது அமரா யோகட் மெல்ஸ். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா ஆர்கானிக் மேங்கோ, ஆர்கானிக் கோகனட் மில்க், ஆர்கானிக் கேரட், ஆர்கானிக் லெமன் ஜூஸ். இதுலேயும் எந்த ஆடட் சுகரும் கிடையாது. அடுத்தது கேஷ்யூ, பிஸ்தாஸ் அண்ட் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் தான் காஸ்கோவில் வாங்கினது. ஸோ நீங்களும் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நம்மளும் நம்ம கிட்ஸும் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லேருந்து முடிஞ்ச வரை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தது கிட்ஸ் எசென்ஷியல்ஸ், வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய கிட்ஸுக்கு தேவைப்படுற ஃபஸ்ட் எய்ட் கிட் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.